என்னையெல்லாம் டபுள் பேமெண்ட் கொடுக்குறேன்னு எத்தனையோ பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, போகலையே. அதே மாதிரி தான் உங்க அண்ணனும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாப்ல. சரி, டபுளுக்கு வேற ஸோ அஸ்வின்ஸோட ப்ரெமியரில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹாரர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பர்பாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வாஸ் மோர் இன்டு தி ஸ்டோரி. பட் நான் நிஜமாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹாரர் லவ்வர்ஸாக இருந்தால் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். And I would like to wish Asvins Ravi and the entire team cast எல்லாருக்குமே வந்து big success. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வின்ஸ் அந்த படத்தோட ப்ரீமியர் ஷோவில் தான் இருக்கும். ஹாரருக்குன்னு எப்போவுமே ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. இந்த மாதிரி ஹாரர் படம் வந்தால் மட்டும் தியேட்டரில் போய் பார்ப்பாங்க. அந்த வகையில் அந்த க்ரௌடுக்கு வந்து இந்த படம் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் படம். அதே மாதிரி பாப்பி ப்ரொடியூசர் எனக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது தெலுங்குல நான் பண்ண படம். ஸோ சேம் ப்ரொடக்ஷன் இப்போ தமிழில் இது பண்ணியிருக்காங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ வாழ்த்துக்கள் பாப்பிக்கு. அண்ட் வசந்த் ரவி, ஒன் ஆஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நானும் வசந்தும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல ஆக்டரு. நீங்கள் ராக்கி அந்த மாதிரி படங்கள்லாம் சூஸ் பண்ணி பண்ணுற ஒரு பர்சன். இந்த படத்துலையுமே வந்து ரொம்ப ஈஸியான ரோல் இல்லை இது பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ வசந்துக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டு ஆல் தி அதர் ஆக்டர்ஸ், சரஸ் அண்ட் டு ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டருக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, டு திங்க் அவுட் த பாக்ஸ். ஸோ அவருக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மை லவ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. ஹாப்பியஸ்ட்டு ஒரு ஆக்டருக்கு அதான் படம் நல்லா இருந்து அந்த ரியாக்ஷன் வச்சு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு ஓமை கடவுளே அப்படி தான் ஆச்சு. மெயினாக தெகடி எனக்கு 4th வீக்லாம் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து போர் தொழில் வந்து 3rd வீக்கில் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கேரளாவில் இன்னும் 100 ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஓவர்சீஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகுது. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டிமாண்ட் இருந்தால் தான் சப்ளை வரும். ஸோ அதுக்கு அந்த டிமாண்ட் மக்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கும் போது படங்கள் இன்னும் நிறைய பார்க்குறாங்க. ஸ்க்ரீன்ஸ் 10ல் இன்னும் நிறைய பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நல்ல புது முயற்சி. தமிழ் சினிமாவில் நம்ம நிறையா வெரைட்டி ஆஃப் சினிமாஸ் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு ஹாரர் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். ஹாரருக்கு ஒரு தனி மெத்தட் ஆஃப் மேக்கிங் இருக்கும், மெத்தட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்கும். ரெண்டையும் கலந்து ஒரு மாதிரி புது ஸ்கிரிப்டாக இதை பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப 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 புதுசு இந்த படம். டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ரொம்ப அழகாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேமராமேன் ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி, மியூசிக் டைரக்டர் ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி. வசந்த் ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கூட நடிச்சிருக்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப ரொம்ப புது வரவு. எல்லா டெக்னீஷியன்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப புது வரவு. அது எல்லாரையுமே நம்ம வரவேற்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வின்ஸ் படம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, பயங்கர நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது, பயப்படுற மாதிரி மூமெண்ட்ஸு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து வசந்த் ரவி பிரதர் ஆக்டிங்கில் பிரிச்சுட்டாரு. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் படம். ஒரு ஹாரர் பயங்கரமான ஃபீல் தர ஒரு படம். ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. அஸ்வின்ஸ் ஸோ நாளைக்கு வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வசந்த் அண்ட் தருண், என்ன சொல்கிறது, இப்படி தருண் வந்து இவ்வளோ ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நாட் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனையே பார்க்கல, அவ்வளோ ஸ்கேரியாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு நாட் வச்சு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வந்து இந்த படம் வந்திருக்கு. திகில் பிரியர்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் த கிளைமேக்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் வசந்த் அண்ட் தருண் டீம் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஸோ அஸ்வின்ஸ் ஃபிலிம் பார்த்துட்டு உடனே இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். இட் இஸ் வெரி நைஸ். ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு என்னென்ன எலிமெண்ட் வேணுமோ அது எல்லாமே இருக்குது. ஃப்ரம் த விஷுவல்ஸ் டு த சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஸோ மியூசிக், த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் த வே த டிரெக்டர் ஹஸ் டேக்கன் திஸ் ஃபிலிம்
ஃப்ரம் த பிகினிங் எண்டு வரைக்கும் கிரிப்பிங்காகவே கொண்டு போனது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து வசந்த் சிங்கிள் ஹேண்டட்லி ஹெல்த் மூவி. அவரோட ஆக்டிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லைக் யூகே அது எனக்கு ஜென்ரலாக ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் ரொம்ப பயம். நான் கண்ணு முழிச்சு பார்க்க மாட்டேன். பட் நானே ஃபுல்லாக பார்த்தேன். எஸ்பெஷலி ஃபார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜென்ரலாக ஹாரர் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பயப்படணும், ஆடியன்ஸ் பயப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும். பட் இதில் ஒரு அழகான ஒரு மெசேஜும் கன்வே ஆகிருக்கு. ஸோ அது கன்வே பண்ண விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. டெஃபினட்டாக எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். மியூசிக் அண்ட் எஃபெக்ட்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாய், ஐ எம் ஷாலினி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்கு வந்து நான் கங்க்ராட் பண்ணுறேன். அஸ்வின்ஸ் மூவி வந்து ரொம்ப த்ரில்லராக இருக்குது. பட் நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் அந்த படம் பார்க்க போனேன். பட் பார்த்துட்டு வரும்போது இப்போயுமே வந்து எனக்கு படப்படப்படன்னு அடிச்சிட்ருக்கு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சொல்லணுன்னா இங்கே இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டேரக்ஷனுமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேறு ஜேர்னலில் போனாலும் லைக் செகண்ட் ஹாஃபில் தான் அதோட விஷயங்கள் புரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் த்ரில்லர்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் ஒரு நிமிஷத்துலையுமே வந்து லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் வந்து ஒரு பயமுறுத்துகிற லைக் பயப்படுற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன். இந்த படம் எல்லாருமே பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் கைஸ், என்னோட பேர் இர்ஃபான் சைனி. நான் மலேசியாவில் வந்து ஒரு ஆக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சென்னையில் வந்து ஒரு படம் பார்க்குறேன். டு பி ஆனஸ்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாலிவுட் லெவலில் இருந்தது படம் பார்க்குறதுக்கு. நிறையா ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் இருந்தது. என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 10 minutesக்கு படத்தை வந்து பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் ஹாரர் படம் ரொம்ப பிடிக்குமோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ அது ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் நம்ம வந்து முன்னுக்கு ஒரு பேய் இல்லாமல் பேய் இருக்க மாதிரி நடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு அஸ்வின் டீம். தேங்க்யூ. இப்போ தான் வந்து படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து வசந்த் ரவி பிரதருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா வந்து அவருடைய படங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி பண்ண தரமணியாக இருக்கட்டும் அண்ட் ராக்கியாக இருக்கட்டும், இப்போ வந்து அஸ்வின்ஸாக இருக்கட்டும், அவரை தேடி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வருதா, இல்லைனா வந்து அவர் ப்ராப்பராக இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலான படங்கள் பண்ணாமல் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு சினிமாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரான்னு சொல்லிட்டு தெரில. அந்த அளவுக்கு வந்து அமேசிங்கான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து அவர் எவ்ரி டைம் வந்து ஒரு படம் நடிக்கிறாருன்னா அவர் மேலே வந்து ஒரு பயங்கரமான க்யூரியாசிட்டி, ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அந்த டீம் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டைரக்டர் அந்த சினிமாட்டோகிராஃபர் 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு சிங்க் வந்து இதில் கண்டிப்பாக நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லா டீமும் எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு படத்தை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்னும் கூட அந்த ஹார்ட் பீட் வந்து அடிச்சுட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான படம்லாம் வந்து தியேட்டரில் மட்டும் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் திஸ் மூவி இன் தியேட்டர்ஸ். டோன்ட் மிஸ் திஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். சியர்ஸ். தேங்க்யூ. ஸோ ஹாய் கைஸ், ஆக்சுவலி உண்மையாகவே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஹராரிக் மூவி, அதாவது ஹரார் மூவி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா ஹரர் மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் அஸ்வின்ஸ் வந்து படத்தில் வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறது உள்ளே போனேன். பட் 4 இடத்துல பயங்கரமான சீன்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பயங்கரமாக பயப்படுவீங்க, அதை நான் வந்து சொல்ல முடியும். என்ன சொல்கிறது, ஆக்சுவலி ஹீரோ அவர் வந்து பின்னிட்டாருங்க, சான்ஸே இல்லை. அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். நான் எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்த ஒரு அவல் அப்படின்ற ஒரு படம் வந்துருக்கோம், சித்தர் சார் நினச்சது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு குட் மூவி. அண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் அவருக்கு வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹாலிவுட் மாதிரி ஒரு பயங்கரமான ஜர்க்கு, அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஹராரிக்காக ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு என்டையர் டீம்ஸ். அது ரியலி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். நான் வினய் பேசுகிறேன். நான் அஸ்வின்ஸ் படத்தோட செலிபிரிட்டி ஷோக்கு வந்திருக்கேன் அட் சத்யம் சினிமாஸ். It's a lovely movie directed by Tarun Teja with Vasant Ravi, Vimla Raman, Saras Menon and a whole bunch of lovely actors. Very good movie. I think the director, the DOP and the music, sound, I have to give them my congratulations. Very slick movie. Very good movie and of international standards. Poitu parunga and I'm sure it will bring you a scare. So enjoy. Thank you. ஹாய், என் பேர் மலீனா.
and I have played the role of Grace, the photographer in Asvins, and it feels really, really great to be part of the movie. And we have prepared for a very long time for this. So director had put in a lot of effort into teaching us our expressions itself. And then we went for the shoot after so many difficulties. So பார்த்தீங்கன்னா lockdown இருந்துச்சு and we were waiting. எப்போ ஷூட்டு போவோம் பட் தென் த லாக்டவுன் வாஸ் லிஃப்டட் அண்ட் சம்ஹவ் வந்து யூகே போனோம் ஷூட்டுக்காக அண்ட் தேர் வி ஜஸ்ட் ஹேட் லைக் 21 days and within a gap of 21 days we were able to shoot it. We had a shoot schedule about from 2 a.m. to 2 p.m. That was our schedule and I think we really, really enjoyed the process. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா it was very, very cold. அந்த கோல்ட் சிச்சுவேஷன்ஸ்லேயே Vasant has done a great job and I really don't know how did he pull this off, but we have so much to learn from him and it feels really great to be the part of this project and the music has come out so well. I didn't even know the sound was like this, so this is the first time I'm watching the movie and oh my god, though I know the whole story and a whole story theriyum, but I was scared. So please do watch and I think it has a different approach to horror and thriller. It also has a mythological touch and I think all of you will love it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா யுவர் இந்த எண்ட் யுவர் மைண்ட் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங்கர் as youன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா உங்களுடைய மனசுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. குட் ஆர் ஈவில், நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதான் அந்த படம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சது அதுதான். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட்சசன் அவங்க டிஃபைன் பண்ணுறது உங்களுடைய ஈவில் திங்ஸ், உங்களுடைய பொறாமை, உங்களுடைய தீய குணங்கள், இதெல்லாமே இதை நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு படமாக, ஒரு ஹாரர் மூவியாக அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு, தமிழ் பேக்ரவுண்டுக்கு ரொம்ப புதுசு. டைரக்ஷன், சவுண்ட், அவரோட ஹீரோவோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வியந்து பார்த்த சில சீன்ஸ் அப்படின்னா, அதாவது தன்னிலை உணர்றது. ஒரு ஹீரோ வந்து ஒரு மனிதன் தன்னிலை உணர்றது, அவன் யார் அப்படிங்கிறத உணர்றது, தன்னால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், தனக்கு இருக்கக்கூடிய பேட் வைப்பு, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்ற அந்த தருணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு பேய் படமாக அதை சொல்லியிருந்தாலும் நான் அதை பேய் படம் அப்படிங்கிறத தாண்டி தன் மனசை எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்தணும், தனக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்மளே எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும், தீதும் நன்றும் பிறத்தர வாராங்கிற அந்த கனியன் பூங்குன்றர் வாக்குக்கு ஏற்ப எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கணுங்கிறது இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஸோ இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த படம் ஹிட்டாக ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. இந்த படம் ஹிட். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் அஸ்வின்ஸ் ஃபிலிமோட ப்ரீமியர் முடிச்சுட்டு வந்தோம். நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 15 minutes நல்ல ஒரு ஹாரர், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துகிட்டு போகிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பை சச்சின் ஆஸ் யூஷுவல் இஸ் பீன் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக். தேர் டைம் அண்ட் அகெயின் ப்ரூவிங் தட் இந்த ஒரு நல்ல சவுண்டில் எப்படி ப்ளே பண்ணலாம் தேட்ரிக்கலாக, இதுக்கு முன்னாடி போர்த்தொழில் அப்புறம் இந்த படத்தில் சவுண்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால இல்லை, பட் ஜென்ரலாகவே சவுண்ட் ஒரு ஹாரருக்கு ரொம்ப முக்கியம், சவுண்ட் அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் த ப்ரோட்டகனிஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வசந்த் ரவி, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரோட லைக் த வேரியேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஹஸ் புட் இன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு டூ வெல் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஹாரர் படத்தில் என்ன தேவைன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸ், அதாவது பயப்படணும், பேய் இருக்குன்னா பயப்படணும், அந்த பயம் வந்து வருது இந்த படத்தில். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வரவங்க, ஹாரர் படத்துக்கு வரவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ். Thanks a lot to all the celebrities who voiced your opinion. I hope you enjoyed the film. இந்த படம் வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பியூர் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணி ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ். அண்ட் 1 2 3 எல்லாரும் ஓகே. ஸோ நான் பேசலாம் ஓகே. இந்த படம் இங்கே இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். டால்பி அட்மாஸில் ஃபுல்லான ஒரு சவுண்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு ஹாரர் ஜானரில் கிடைக்கணுன்னா
அது இந்த படம் திருப்தியாக உங்களுக்கு கொடுக்கும். மக்கள் கண்டிப்பாக இது தியேட்டரில் வந்து இதை என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் டூ வாட்ச் இட் ஃபார் அஸ்வின்ஸ் இன் தி தியேட்டர்ஸ். தேங்க்யூ. 1 2 3 அஸ்வின்.